கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்துவாராக. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரியம் அங்கே நடந்திருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். அந்த யூதா என்கிற அந்த கோத்திரத்தாருக்கு நடந்த சம்பவத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் அவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த வாக்கியங்களை குறித்து அழகாய் யோவேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது நிமித்தம் தேவன் அவர்களிடத்திலே வெட்டுக்கிளிகளை அனுப்பியிருக்கிறார், பச்சை கிளிகளை அனுப்பியிருக்கிறார், முசுக்கொட்டை பூச்சிகளை அனுப்பியிருக்கிறார், பச்சை புழுக்களை அழித்திருக்கிறார். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, இந்த பச்சை புழுக்கள், இந்த 4 காரியங்களும் என்ன செய்யும்னா அங்க உள்ள விளைச்சல்களை எல்லாத்தையுமே அழிச்சிடும். இந்த பூச்சிகள்லாம் விளைய விடாதபடி எல்லா விளைச்சலையும் அழிச்சிடும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாது. பாருங்க, விளைச்சல் இல்லாம அந்த தேசத்துல வறுமைகளும் தரித்திரங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல செழிப்பு இருந்திருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சத்தின் சூழ்நிலைக்கு நேராக கடந்து போயிருக்கும். தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? பாவம். அப்போ ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து அவர்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்பும் பொழுது தன் பாவங்களுக்காக மனம் வருந்தி தேவ சமூகத்தில் உபவாசம் போட்டு அழுது அந்த பாவத்திலிருந்து அவர்கள் வெளியே வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் திரும்ப உங்களுக்கு அந்த காரியத்தை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆமென், ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாத்தீங்களா, அந்த பாவத்தின் விளைவு பாத்தீங்களா? மனம் திரும்பாத சூழ்நிலைகளை பாத்தீங்களா? பாவத்தின் விளைவினால அவங்களுடைய வாழ்க்கையில விளைச்சல் இல்லைங்க. அந்த விளைச்சல் எல்லாம் பூச்சிகள் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தம், நாம் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிற பாவத்தின் நிமித்தமாக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையிலே வறுமைகளும் தரித்திரங்களும் பஞ்சங்களும் கூட காணப்பட்டிருக்கலாம். இந்த முதல் தேதியிலே, இந்த 7ஆம் மாதம் முதல் தேதியிலே நம்முடைய பாவத்தை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி உமக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தருவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அப்பதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களை பயப்படாதீர்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எல்லாம் பலன் கொடுக்க போகுது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எதுவுமே பலன் கொடுக்கல, அத்திமரமோ திராட்சை செடியோ எதுவுமே பலன் கொடுக்கல. ஆனா நீ மனம் திரும்பிட்டல, நீ பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டல, இனிமே அத்திமரம் காய்க்கும், திராட்சை செடியில காய் உண்டாகும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்புறம் பாருங்க, இது 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல உங்களுக்கு நான் முன்மாறியையும் பின்மாறியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவேன் என்று சொல்றாரு. பாருங்க, உனக்கு நல்ல மழையை நான் உனக்கு கொடுப்பேன், நல்ல உனக்கு முன்மாறி மழையும் பின்மாறி மழையும் உனக்கு வருஷிக்க பண்ணுவேன். உன் தானியங்களில ஆமேன், உன் களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லி சொல்றாரு. நல்ல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், நம்முடைய மனம் திரும்புதல். நம்முடைய பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது அல்லேலூயா, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி
ஆண்டவரே. நாம் தேவ சமூகத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்திருக்கிற எல்லா பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்னாரே. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, இந்த மாதத்துல நான் தவறுகள் செய்திருந்தாலும் மன்னிங்கப்பா. இந்த ஆண்டிலே ஆண்டவரே சோத்திரம் 6 மாதங்களாக நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதோ உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். நீங்க எப்படிப்பட்ட நிலைக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க தேவன் பார்க்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறாரு. ஏன்னா இழந்ததை திரும்ப தருகிற தேவன். அல்லேலூயா சோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல என் சகோதரனே, என் சகோதரியே, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இழந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க இழந்து போன சந்தோஷத்தை கொடுப்பாரு. நீங்க இழந்து போன பொருளாதார ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க இழந்து போன மன நிம்மதியை தேவன் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க இழந்து போன வேலையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாரு. நீங்க இழந்து போன சரீர சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. எதையெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவாரு. நிச்சயமா நம்ம தேவன் திரும்ப தருகிற தேவன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னாரே. நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறாரு. அல்லேலூயா. நீங்க இழந்தது உண்மைதான். நீங்க எல்லாவற்றையும் பறிகொடுத்தது உண்மைதான். எல்லாவற்றிலும் நஷ்டம் அடைந்தது உண்மைதான். உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாதபடி 0 நிலைமைக்கு வந்தது உண்மைதான். அதெல்லாம் உண்மைதான். ஆனா அன்று சொல்றாரு, நீ இன்றைக்கு 0 நிலைமையில இருக்கிறப்பா, இது எல்லாவற்றையும் நான் உனக்கு மாற்றி உன்னை மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குரிய நிலைமைக்கு நேராக நான் கொண்டு வர போகிறேன். இது உன்னுடைய காலம், இது உன்னுடைய நேரம். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதான காலம், ஆசீர்வதிக்கப்படுகிறதான நேரம். அல்லேலூயா. இந்த நேரத்திலே, இந்த காலத்திலே நான் உன்னை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நிலைமைக்கு நேராக கொண்டு வருவேன் என்று நான் சொல்லலைங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தைகள் அப்படியே 100% நிறைவேறும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஏசப்பா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போகுது. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நடக்க போகுது. இது நிறைவேறும், நடக்கும். ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த 7வது மாதத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே, இந்த 7வது மாசத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே, இந்த 7வது மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த 7வது மாதத்துல நாங்க இழந்து போனது எல்லாம் திரும்ப எங்களுக்கு தாங்கப்பா. யாரெல்லாம் எதையெல்லாம் இழந்து போனாங்களோ நிறைய ஆசீர்வாதங்களை நாங்க இழந்து போயிட்டோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய பாவத்தினால நாங்க இழந்து போயிருப்போமானால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிங்கப்பா ஆண்டவரே. வேதம் சொல்கிறது போல உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல மாட்டுவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே தகப்பனே. இதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த 1ஆம் தேதியில எங்களை சுத்திகரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அறிக்கை இடுகிறோம் ஐயா. எங்கள் பாவத்தெல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு வேண்டும் ஐயா, திரும்ப தாரும் ஐயா. இதான் என் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணுமா? நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா ஐயா. நான் நிறைய இழந்துட்ட ஆண்டவரே என் வாழ்க்கையில. நான் இழந்து நிக்கிற ஆண்டவரே என் வாழ்க்கையில. எல்லாம் போச்சுப்பா, ஒண்ணு கூட இல்லப்பா என் வாழ்க்கையில. சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு ஆண்டவரே. வாழ்க்கையில எதுவுமே இல்லை ஆண்டவரே. நான் ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமா நிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு கோஷமா நான் நிக்கிறேன், பூஜ்யமா நிக்கிறேன் ஏசப்பா. எல்லாவற்றும் பறிகொடுத்து விட்டு நான் நிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாமே போச்சே, நான் அழுவுறேன்பா. எல்லாம் என்னை விட்டு போச்சு, எல்லாம் என் கையை விட்டு போச்சு. என்னால திரும்பி வர முடியுமா? என்னால மீண்டு வர முடியுமான்னு நான் அழுது கொண்டிருக்கிறேன்பா. ஆனாலும் நீ மீண்டு வருவ, நீ திரும்ப வருவ, நீ திரும்ப நல்ல நிலைமைக்கு வருவ, நீ மீண்டும் நல்ல நிலைமைக்கு வருவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இவை எல்லாம் அழிச்ச வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. நீங்க திரும்ப தரப்போறீங்கப்பா. நான் இழந்து போன ஒவ்வொரு நன்மைகளை திரும்ப தரப்போறீங்கப்பா. இதோ இந்த வேலை கூட பாரத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் எதெல்லாம் இழந்து போனாங்களோ அதெல்லாம் நீங்க திரும்ப தரப்போதுக்காக ஸ்தோத்திரம்
ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும், இழந்து போன எல்லா சகோதரன் சகோதரிகளையும், இழந்து போன நல்ல உறவுகளையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க போதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டப்பா. இந்த 7வது மாசத்துல இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்ட ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல இதோ ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தாவே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான கிருபை செய்யுங்க. யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் ஆண்டவரே 21ஆம் வசனத்திலிருந்து அப்பா 26ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறுவதாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இனி நாங்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடாது, இனி நாங்கள் சோர்ந்து போக கூடாது. இனி என் தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள வர வேண்டும். தேவன் தாமே இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. இந்த மாதம் முழுதும் ஒவ்வொருவரையும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்த போதுதான் சோத்திரம். இந்த மாதத்துல யாரும் நஷ்டம் அடையக்கூடாது, நான் யாரும் ஏமாந்து போக கூடாது, யாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கஷ்டப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்துல ஒவ்வொருவருடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுங்கப்பா. 7 என்றால் பரிபூரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது, சம்பூரணத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த 7வது மாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில திருப்திகரமான வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழட்ட ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழட்ட ஆண்டவரே. எல்லாவற்றிலும் திருப்திகரமான வாழ்க்கை வாழ தேவன் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரியாது இந்த மாசத்துல ஏதாவது ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தே ஆகணும், ஏதாவது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தே ஆகணும். நீங்க தான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்களே, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி எங்களை அதிசயமா நீங்க நடத்தணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்க அதிசயமா நடத்தி வந்தது உண்மைதான். இந்த 7வது மாசத்துல இன்னும் எங்களை அதிசயமாய் நடத்தணும். என் பிள்ளைகளை நடத்தணும், என் குடும்பத்தை நடத்தணும், என் பிசினஸ் நடத்தணும், என் தொழிலை நடத்தணும். எல்லாவற்றிலும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் அதிசயமாய் நடத்தணும், திருப்தியாய் நடத்தணும் இயேசுவின் நாமத்துல. எல்லாவற்றையும் திரும்ப தாங்க, இரட்டிப்பான நன்மைகளை திரும்ப தாங்க, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை திரும்ப தாங்க, இரட்டிப்பான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இந்த மாசத்துல நான் வறுமையோட, தரித்திரத்தோட, கஷ்டத்தோட, பஞ்சத்தோட வாழவே கூடாது. இந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் எனக்கு கையில காசு இருந்துட்டே இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். தேவனே இதோ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனையை மாத்துங்க, வறுமைகளை மாத்துருங்க ஏசப்பா. வேலையில உயர்வுகளை தாங்க, சம்பள உயர்வுகளை தாங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் திரும்ப கொடுப்பேன் சொன்னீங்களே, தாங்க இயேசுவின் நாமத்தில். இழந்து போன எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். இழந்து போன எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இதோ தேவனே இந்த மாதத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. என் தேவனால் ஆகும், என் தேவனால் கூடும். ஐயாவை நோக்கி மன்றாடுகிறோம், ஐயாவை நோக்கி முறையிடுகிறோம். இஸ்ரவேலின் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்ட எங்கள் தேவனே, அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட எங்கள் தேவனே, இதோ எங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை இந்த மாதத்தில் தேவன் செய்வீராக. ஏதாவது ஒரு காரியத்தை தேவன் செய்தே ஆவீராக ராஜா. அப்பா நாங்க சோர்ந்து போக விடாதீங்க ராஜா. எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே, மனிதர்களுடைய கைகளை அல்ல. எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்களுடைய கரங்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறது போல உமையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், உமையே நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்துல ஏதாவது ஒன்றை எங்கள் வாழ்க்கையில செய்வீராக. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாயிருக்க கிருபை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.